வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 4-in-1 இந்தியன் ஃபெஸ்டிவல் ஜிக்ஸாக் பசில் தான் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா வந்து 4 ஃபெஸ்டிவல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா இந்தியன் ஃபெஸ்டிவல்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, கணேஷ் சதுர்த்தி, ஹோலி, ரக்ஷாபந்தன், ஓணம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பசில்ஸ் நம்ம தான் வந்து செட் பண்ண போறோம். வாங்க ஓப்பன் பண்ணி என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 3 இயர்ஸ்க்கு மேலே தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்க, நீங்களே பாருங்களேன். அப்புறமேட்டு 4 இது கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அதில் வந்து 35 கிளம்புற மாதிரி வச்சிருக்காங்க. நாலேஜ் வந்து நம்மளுக்கு வந்து இதால் வந்து இம்ப்ரூவ் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒன்றில் 35 பீசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே சொல்லியிருக்காங்க 4 இதுலேயுமே. வாங்க இப்போ வந்து ஓப்பன் பண்ணி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எத்தனை கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாங்களா? இதை பார்த்து தான் நம்மளும் அந்த பசில் எடுக்கணும். கிஷோர், பசில் கேமுக்கு ரெடியா? ரெடிக்கா. வாங்க ஓப்பன் பண்ணிடலாங்களா? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே கணேஷ் சதுர்த்தி வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பர். நாங்கள் வந்து ஒரு சின்ன கேம் வந்து இப்போ வந்து வைக்கிறோம். அதில் ஜெயிக்கிறவங்களுக்கு இந்த 100 ரூபாய் டைரி மில்க், போக்குறவங்களுக்கு 10 ரூபாய் மஞ்சு. சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் வந்து கணேஷ் சதுர்த்தி வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து கணேசன் வர மாட்டேங்குது, விநாயகர் சதுர்த்தி தான் வருது. இங்க பாருங்க, இப்படி வந்து அவங்களே வந்து பசில் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பாட்டா எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிஷோருக்கு வந்து ஓணானுங்கிறான் பாருங்க. எனக்கு வராதுக்கா. இங்க பாருங்க ஓணம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஹோலி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நான் அப்படியே எடுக்கிறேன். ரக்ஷாபந்தன் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடி நம்மளுக்கு வந்து இது வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் பாருங்க. பின்னாடி வந்து நம்மளுக்கு வந்து பார்ட்டாக பாருங்க கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் நம்ம வந்து இன்னைக்கு கேமே விளையாட போறோம். 4 இருக்கு, ஆனா நாங்க வந்து ஒன்று வந்து பண்ண போறோம். அக்கா நீங்க விநாயகர் சதுர்த்தி, நான் வந்து கணேஷ் சதுர்த்தி வந்து பண்ண போறேன். இப்போ வாங்க பார்ட்டா பிரிச்சிடலாங்களா? பிரிச்சிட்டியா? அதான் இந்த மாதிரி பிரிச்சிடணும். அக்கா இது பிரிக்க முடியலையே, கஷ்டமா இருக்கு. பார்த்து பிரி. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பார்ட்டாக வந்து பிரிச்சாச்சு, சஃபில் பண்ணியே வச்சாச்சு. இது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்காக நாங்கள் வந்து வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், கிஷோருக்கு வந்து ஓணம், எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து கணேஷ் சதுர்த்தி வந்து இதை பார்த்து தான் நாங்கள் வந்து பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்துடலாமா? 3, 2, 1 ஸ்டார்ட். ஃபர்ஸ்டே எடுத்துருக்கு. ஐயோ, நான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கணேஷ் சதுர்த்தின்னு இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நான் வச்சிருக்கேன். இந்த வாரம் எங்கே இருக்குன்னே தெரியல, ஒன்றுமே புரியல. சீக்கிரமா பண்ணணும். யார் ஃபர்ஸ்ட் வின் ஆகுறாங்கன்னு தெரியலையே. நான் வந்து 2 பார்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ண போறேன். கணேஷ் சதுர்த்தி இங்க இருக்கா? நெக்ஸ்ட் வந்து இந்த ஆண்டவர் சாமி வந்து பார்க்கணும். எங்க இருக்கு சாமி? காய்ஸ், இது ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கு, நீங்களே பாருங்களேன். ஆமா, நீங்களா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, செம்மையா இருக்கும். ஒண்ணுமே புரியல, எப்படி யூஸ் பண்ணனே தெரியல. இங்க பாருங்க, நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குன்னே தெரியல. கிஷோர் வந்து ரொம்ப குழம்பலா இருக்கான். நான் கூட பாருங்க 3 பார்ட்டா வந்து செட் பண்ணிட்டேன். கிஷோர் பாருங்க இப்படியே வச்சிட்டு இருக்கோம். எனக்கு என்ன எங்க இருக்குன்னே தெரியல. யார் ஃபர்ஸ்ட் ஜெயிப்பாங்கன்னு தெரியலையே. என்ன கிஷோரு பாருங்க காய்ஸ், எங்களால தேடவே முடியல, ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கு. நீங்க யூஸ் பண்ணுங்க. இது பாருங்களேன், எங்க இருக்குன்னே தெரியல. கிஷோர் என்ன பாதி பண்ணிட்டான், நான் பாருங்களேன் இன்னும் இருக்கிறேன். எங்கடா இருக்கு பாருங்க, பார்க்கலாம். இங்க இந்தாண்ட வந்து பாத்தீங்கன்னா 3 மாதிரி இருக்கு. இதுவா? நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். பாருங்க காய்ஸ், ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்க ஈஸியா இருக்கும்னு நினைச்சோம். சரி வாங்க ட்ரை பண்ணலாம் திருப்பியும். கிஷோர் பாத்தீங்கன்னா பாதி பண்ணிட்டா. ஐயோ, நான் ஜெயிப்பேன்னு பார்த்தா கிஷோர் ஜெயிச்சுட்டு போயிடுவான்னு இருக்குது. எந்த வாரம் எங்க இருக்குன்னு தெரியலையே. எங்க இருக்கு கண்டுபிடிச்சு என்ன? ஐயோ, கிஷோர் வர இது கத்துறத பாட்டா இவன் தான் ஜெயிக்குவான் போல. ஐயோ, எங்க இருக்குன்னே எனக்கு தெரியல. காய்ஸ், நீங்களே ஹெல்ப் பண்ணுங்க. ஐயோ, எங்க இருக்கே? டேய், அங்க பார்த்து பண்ணு கிஷோரு. நான் வந்து ஒண்ணு எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து இதுவான்னு தெரியலையே. பார்க்கலாம். இதுவா? என்ன கிஷோரு பேச்சே வர மாட்டேங்குது. சரி பண்ணி போடுது, அப்படியே பண்ணிட்டே இருக்க போல. இது இல்லையே, எங்க இருக்குன்னே தெரியலையே. இங்க பாருங்க கைஸ், ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. பா சாமி, இது கண்டுபிடிச்சிட்டேன்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் எடுத்து வைக்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஐயா கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்ரம்ஸ் தட்டுற மாதிரி இங்கே இதுவா எடுத்து வச்சுட்டேன். நான் கடைசி வரைக்கும் வந்துட்டேன். கடைசி வரைக்கும் வந்துட்டியா? ஐயோ என்ன கிஷோர் ஜெயிச்சிருவான் போல. நான் ஜெயிப்பான்னு பார்த்தா ஒருத்தர் தூக்கிட்டு இருக்க மாதிரி. எங்க அது? இங்க எங்க எங்க கிஷோர் பேசவே மாட்டேங்கிறான். அவன் ஜெயிச்சிருவான். என்ன கிஷோர் பேசவே மாட்டேங்கிற? என்ன நீ தான் ஜெயிப்ப போல. எப்படி தெரியலையே. தெரியல. ஐயோ எங்க இருக்கு ஒண்ணுமே புரியல காய்ஸ். எங்கடா இருக்க? யாரோ கண்டுபிடிச்சிட்டே. பார்த்தீங்கன்னா 3 இது பண்ணியிருக்கேன். இன்னும் 2 இது இருக்குது. வாங்க பண்ணிடலாம். அதையும் முடிச்சிடலாம். எடுத்தோடனே முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு சாமி. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. எல்லாமே சாமி மாதிரி இருக்கனால. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிஷோர் இங்கே பார்த்தியா நான் சீக்கிரமாக பண்ணுறேன் பாருங்க. என்ன கிஷோர் பாதி பண்ணிட்டேன். ஐயோ நான் இன்னும் பண்ணலையே. இன்னும் ஒரு தம்பி பார்க்குற மாதிரி. எங்கடா இது? இங்கே ஒரு தம்பி பார்க்குற மாதிரி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒருத்தர் ஊதுற மாதிரி. இங்கே இருக்காது. புளி 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 புளி. நேற்று புளி படம் பார்த்தோன்னே புளி புளி புளின்னு இருக்கான். புளி புளி புளி. என்ன இது எங்கே இருக்குன்னே தெரியல காய்ஸ். இங்கே பாருங்கக்கா. என்னது? என்ன நீ வேற பாதி முடிச்சிட்டியே. நான் இன்னும் மேலே இருக்கேன். எங்கே இது எங்கே இருக்கு? ஏதோ ஊதுற மாதிரி இருக்கு. யாரோ ஊதுறாங்க. என்றா இது? நீங்களா ஊதுறீங்க? நான் ஊதல. இங்கே கண்டுபிடிச்சிட்டேன். யாரோ ஊதுறாங்கன்னு சொன்னல. இங்கே பாரு இந்த அண்ணா தான் ஒரு கோயில் கும்பாபிஷேகம்னா ஒரு ட்ரம்ப் வச்சு ஊதுவாங்கள்ல, அது மாதிரி ஊதிட்டு இருக்காங்க. என்ன ஐயோ கிஷோர் கத்துற பார்த்தா இவன் தான் ஜெயிப்பானாட்டிருக்கே. இங்கே பாரு நான் பாதி முடிக்க போறேன். நான் தான் ஜெயிப்பேன். நீங்க ஜெயிக்க மாட்டீங்க. நான் தான் ஜெயிப்பேனே. இங்க பாருங்க. இங்க பாரு என்கிட்ட கம்மியா தான் இருக்கு. நான் தான் ஜெயிப்பேனே. இங்க பாருங்க நான் பாதி முடிக்க போறேன். எங்கடா இது? நிக்கிற மாதிரி இருக்கு. இங்க இது இங்க பாருங்க நான் எனக்கு இன்னும் வெறும் 4 தான் இருக்கு. அப்ப நான் தான் ஜெயிக்க போறேன். கஷ்டமா தான் இருக்கு. ஆமா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. கிஷோர் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் குட்டி குழந்தைல அவனுக்கு. நெக்ஸ்ட் எடுத்து வச்சுட்டேன். இங்க பாருங்க நான் முடிக்க போறேன். ஐயோ முடிச்சிட்டேன். எனக்கு தான் இந்த 100 ரூபாய் டைரி மில்க். கிஷோர் இங்க பாரு நீ தான் ஜெயிப்பேன்னு பார்த்தா நான் ஜெயிச்சிட்டேனே. பரவாயில்ல. நானும் கிஷோரும் இது ஷேர் பண்ணிப்போ. கிஷோர் பாருங்க பாதி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். கிஷோர் நீ ட்ரை பண்ணு. கிஷோர் யாருமே சொல்லாமல் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். எனக்கு நான் பெரிய பொண்ணுனால கொஞ்சம் பார்த்து பண்ணுறேன். இங்கேருந்து பார்த்து பண்ணு. அவன் இங்கேருந்து எட்டி பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பரவாயில்ல. கிஷோர் சின்ன குழந்தை ஆனால் இவ்வளோ பண்ணியிருக்கான். ரொம்ப பெரிய விஷயம். பரவாயில்ல. நானும் கிஷோரும் இது ஷேர் பண்ணிப்போம். நான் டெய்ரி மில்க் அவனுக்கு கொடுப்பேன். கிஷோர் மன்ச்சி எனக்கு கொடுப்பான். பண்ணு கிஷோர் பண்ணு கண்ணு கண்ணுக்குட்டி பண்ணுங்க. பண்ணு கிஷோர் பாருங்க இதை பார்க்காமலே பண்ணிட்டு இருக்கான். நீங்களே பாருங்களேன். அவனுக்கே அப்படியே மைண்டில் அப்படியே ரிமைன் ஆயிருக்கு. கிஷோர் ஒரு தடவை இல்லை கிஷோர் இது கிஷோர் லாஸ்டா ஒன்று முடிக்க போறான். கிஷோர் முடிச்சிட்டான். பார்த்தீங்கன்னா கிஷோர் பண்ணியிருக்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். ஏன்னா நான் பெரிய பொண்ணு அதனால பண்ணிட்டேன். கிஷோர் சின்ன பையன் தான். இப்போ தான் 4th தான் போகிறான். பட் பாருங்களேன் அழகாக பண்ணிட்டான். நீங்களே பாருங்கள் நான் தான் ஜெயிப்பேன். பட் கிஷோர் ரொம்ப ரொம்ப டைம்லாம் எடுக்கல. கிஷோர் ஈஸியாக பண்ணி முடிச்சிட்டான். கிஷோர் ரொம்ப முயற்சி பண்ணி ஜெயிச்சனால கிஷோருக்கே இதை கிஃப்டாக கொடுத்துடலாம். கிஷோரோட கிஃப்ட் இது 3மே கொடுத்துடலாமா? சூப்பர். நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்க. செம்மையாக இருக்குது. பட் ரொம்ப பிரெயின் டெஸ்டடாக இருக்குது. பிரெயின் நல்லா யோசிக்கிற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. எனக்கு விநாயகர் சதுர்த்தி இது பிடிச்சிருக்கு. ஓணம் பிடிச்சிருக்கு. எனக்கும் பார்த்தீங்கன்னா ஹோலி பாருங்க ரக்ஷா பந்தன் சூப்பர். எல்லாமே எனக்கு இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த 4-in-1 இந்தியன் ஃபெஸ்டிவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை தேடி வரும். Thank you. Bye bye. See you back. Bye bye.